மிக சிறப்பாக நகரும் நியாய விலைக்கடை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய PC பாஸ்கர் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய நல்லதம்பி அவர்களே, நகரும் நியாயவிலைக்கடை கேட்டவுடன் நமக்கு அடித்த இணைப்பதிவாளர் மரியாதைக்குரிய பாண்டியன் சார் அவர்களே, துணை பதிவாளர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களே, மாவட்ட வழங்கல் அலுவலர் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அலுவலக பெருமக்களே, ஒன்றிய கவுன்சிலர் மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அவர்களே, அண்ணாமலை செல்வகுமார் அவர்களே, அருளாவூர் பேரூர் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெருந்தெல்லாமே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய தோழர்களே, மலையாளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கூறியது போல கடந்த 10 ஆண்டுகளாக எந்தவித நலத்திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரை போல ஆட்சி செய்கின்ற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பொதுமக்கள் சிரமப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அதுல குறிப்பா இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு நிகழ்ச்சி, வீட்டுக்கே வந்து பாடம் சொல்லி தரவை இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, கைகால் வராதவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே வந்து மருத்துவம் பண்ணி தர்றது, மக்களை தேடி மருத்துவம், மக்களுடன் முதல்வர். நீங்க மனு கொடுக்க பெரம்பலூருக்கோ இல்ல மாவட்ட ஆட்சியருக்கோ பார்க்க தேவையில்லை, இங்க இருக்கிற மலையாளப்பட்டியிலயோ அல்லது வேப்பந்தட்டை பகுதியில் ஏதோ ஒரு கிராமத்துல வந்து மனு கொடுத்தா உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு மக்களுடன் முதல்வர் ஒரு நிகழ்ச்சி. இது மாதிரி மக்களுக்கான திட்டங்களை தேடி தேடி சென்று அவர்கள் இல்லத்திற்கோ அல்லது வீட்டிற்கோ இல்லை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கோ வந்து தருவதுதான் நமது தமிழக முதல்வருடைய குறிக்கோளாக இருந்து வருகிறது. அதை நோக்கித்தான் கடந்த நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்க வரும்போதாக இருந்தாலும் சரி, இல்லது நன்றி சொல்ல வரும்போதாக இருந்தாலும் சரி, உங்களது கோரிக்கையாக நீங்கள் வைத்த கோரிக்கை எங்களுக்கு இந்த ஊருக்கு பஸ் வரல அப்படின்ற முதல் கோரிக்கை நீங்க வச்சீங்க. அப்ப கூட நாங்க சொன்னோம், நகர பேருந்து, அதாவது நம்ம இலவசமா பயணம் பண்ற பேருந்து வந்து கோரையாறு வரைக்கும் வந்து எங்க ஊருக்கு வந்தா பரவாயில்லன்னு நீங்க கேட்டீங்க. உடனடியா நம்ம போக்குவரத்து துறை அமைச்சரை நம்ம தொடர்பு கொண்டு இந்த ஊருக்கு பஸ் வேணும்னு கேட்டோம். அவரும் அனுமதி அளித்து இன்று உங்கள் பயன்பாட்டிற்கு அதை நாங்கள் அளித்திருக்கிறோம். அதே போலதான் இந்த பகுதியிலே நாங்கள் இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட மலையாளப்பட்டி 2-3 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டியது இருக்கிறது. போய் வருவதற்கு சிரமமா இருக்குது. வயது முதிர்ந்த சூழ்நிலையில நாங்கள் எல்லாம் வாங்க முடியலன்னு ஒரு கோரிக்கை வச்சீங்க. அப்படியே இங்கேயே இடம் இருக்கு, நாங்கள் தரணும் கூட அந்த ஊர்ல இருக்கிற நம்ம தம்பி சொன்னாப்படி அவர் உண்மையில அவரை பாராட்டுறீங்க. அவர் வந்து இந்த தகவல் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து நின்றார். 2 நாளா வந்து நின்றார். எப்படியா நீங்க உடனே வாங்க திறக்கணும் திறப்பா, இதுக்கு உடனே திறக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒன்றிய சேர்த்து சொல்லு, அவர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாரு நான் வரலாம்னு சொல்லி அப்புறம் அவர் போய் டிஆர் இருப்பாரு, டிஆர் அங்கே டிஆர் இருக்கும்னு நினைச்சார். அதனால உண்மையிலே மிக சிறப்பாக அவர் இந்த நகர நியாயத்தை கொண்டு வந்த முனைப்போடு செயல்பட்டார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கடன் மிக சிரமப்பட்டு தான் கொண்டு வந்துருக்கோம். உடனே எல்லா இடத்துலையும் இது கொண்டு வந்துட முடியாது. அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நகர நியாயத்தை வரவில்லை. அவர்களுக்கு இந்த நேரத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க மிக சிரமப்பட தேவையில்லை, மலையாளப்பட்டிக்கு போக தேவையில்லை, நீங்க இருக்கிற இடத்துக்கே இந்த ரேஷன் பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம். அதில் மிக சிறப்பான திட்டம் நகர நியாய விலைக்கடை என்பது. ஒரு பகுதி நேர கடைனா ஒரு 350-200 கார்டு இருக்கணும். இப்ப இங்க எத்தனை கார்டு இருக்கு? 100 கார்டுக்கு கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு பகுதி நேர கடை போட முடியல. 93 கார்டு இருக்கிறதுனால உங்கள் இல்லத்திற்கே வந்து தரக்கூடிய அளவில் ஒரு வண்டியை வச்சு அதில் உள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மிக சிறப்பான திட்டம். ஒவ்வொரு முறையும் அந்த வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ அவங்க சொல்லுவாங்க என்னைக்கு வரணும், அன்னைக்கு நீங்க பொருட்களை வாங்கி கொள்ளலாம். அதெல்லாம் மிக சிறப்பான திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இங்க 2 நிகழ்ச்சியா நடக்குதுன்னு சொன்னாங்க. இது 2 நிகழ்ச்சி இல்லை, இது 3 நிகழ்ச்சி. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி இயேசு சட்டத்தை தான் கேட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கிற பூமி காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து பட்டா பெறுவதற்காக மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறாங்க.
அந்த பட்டாவை நாங்களே வழங்கினோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால பிரச்சனை, பட்டா இல்லாமல் மிக சிரமப்பட்டு இருந்தீர்கள். அந்த 50 ஆண்டு கால பிரச்சனையை முடித்து வைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இது போன்ற நீண்ட கால பிரச்சனையை செய்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் உங்களை அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்க கேட்டீங்க, கேட்டவுடன் அதை பரிசீலித்து உடனடியாக அந்த பட்டா வழங்குவதற்கு ஆவணம் செய்து அந்த பட்டாவையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். எனவே இன்னும் வழங்காதவர்களுக்கு இருந்தால் அதையும் பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்வோம். கிட்டத்தட்ட 50 நபர்களுக்கு கொடுத்தோம் நினைக்கிறேன். அன்னைக்கு நாங்களே போக்குவரத்து அமைச்சர் நாங்களே எல்லாம் சேர்த்து மாவட்ட ஆட்சியரோட உங்களுக்கு பட்டா வழங்கணும். அதனால இது 2 நிகழ்ச்சி அல்ல, 3 நிகழ்ச்சியாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்க. நம்ம அண்ணா சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏதாவது டிசி பாஸ்கர் ஏதாவது ஒரு திட்டம் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல புதுசாக ஆரம்பிச்ச தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமாக நம்ம வீடு வந்து பயன்பெறுது நம்ம ஆட்சியில. அதனால உங்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து வழங்கி வருவதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல மலையாளப்பட்டியில எஸ்டி மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம், சமுதாயப்படம் என்று சொல்லக்கூடிய கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம். 1.5 கோடி செலவுல மிக அருமையா அற்புதமா இருக்கு. நீங்க எல்லாம் இருக்கிறவங்க போய் பாருங்க, எவ்வளவு அற்புதமா அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. உங்களுக்காக நமது அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கிறது. 1.5 கோடி செலவுல அதை வந்து மாவட்ட ஆட்சியரும் போக்குவரத்து அமைச்சரும் நாங்களும் வந்து அதை திறந்திருக்கோம். அருள்வேர் அவர்கள் வந்து எம்பி அவர்கள் வந்து திறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்கவே இல்லை. ஆனா இந்த ஊருக்கு ஒன்று வேணும், இந்த இடத்துல இடம் இருக்கு, எஸ்டி மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றத நான் வந்து அந்த அமைச்சர்கிட்ட கேட்டு அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தேன். எனவே நீங்கள் அங்க ஒரு பாலம் ஒன்று கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம இந்த ஆண்டுல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். பல்வேறு பணிகள் ஊர் கடைசியில் இருக்கு, மலையாளப்பட்டி அதெல்லாம் கடைசியில் விட்டுவோம் அப்படின்னா இல்லை. எந்த ஊராக இருந்தாலும் தேவை எங்கே இருக்கிறதோ அதை பார்த்து செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் அத்தனை நினைவில் கொண்டு வரும் காலங்களில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தொடர்ந்து உதவிவிட வேண்டும், அனுசரணையாக இருக்கணும். நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இன்னும் இருந்தா கூட நாங்கள் செஞ்சு தரதுக்கு தயாரா இருக்கோம். அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இந்த பகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரிஞ்சு நான் 10 முறைக்கு மேல நான் இங்க வந்திருக்கிறேன். வேற சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நான் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஏதாவது தேவை இருந்தால் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலையாளப்பட்டி அடுத்ததாக முத்துசாமி.